வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ண. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து வச்சு சூப்பரான ஜாங்கிரி செய்யப்போகிறோம். 1 கப் அளவுக்கு உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அளவான தண்ணி ஊற்றி நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் மாவை வந்து ப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேசரி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவுண்ட் போர்ஷனில் வந்து ஒரே சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ப்ளஃபியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிரும். நல்லா வந்து மாவு வந்து ஒரே சைடாக தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மாவு ப்ளஃபியாக இருக்கும்போது உங்களுக்கு ஜாங்கிரி வந்து நல்லா வந்து உப்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்கான்றதுக்கு வந்து தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து மேலே மிதக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பால் கேரி பேக்கோ அப்படி இல்லைனா எண்ணெய் கவரோ இதில் எந்த கவர் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து மாவை வந்து சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேசரி பவுடரையும் வந்து போட்டு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து பாகு பதம் வந்துடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ஜாங்கிரியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சுடும்போது கொஞ்சம் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் செய்யும்போது வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாங்கிரி ஷேப்புக்கு வந்து சுற்றிட்டு வந்து நல்லா வந்து சூடாக இருக்கும்போதே வந்து அந்த பாகும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த ஜாங்கிரியை வந்து நீங்கள் அந்த பாகில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவு உளுந்தை வச்சே வந்து நம்ம சூப்பரான ஒரு ஜாங்கிரி ரெசிபி செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.